Welcome to day 10, 11, 12, 13 of 100 days challenge. 4 டேஸையும் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் போட்டிருக்கேன். என்ன ஆச்சுன்னா 4 டேஸும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்கள பார்க்குறதே டெய்லியும் ஹாஸ்பிட்டல் போக ஸ்கேன் பண்ண போக இதுக்கே சரியாக போச்சு. இது மாதிரி நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அதுதான் ஃபஸ்ட் டைம். அதனாலேயே எனக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, எங்கே ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 4 நாள் அப்படி தான் போச்சு. அது என்றைக்குன்னா நவம்பர் 1 4 வரைக்கும் அப்படி தான் போச்சு. சீரியஸ்லி இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனே நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இதை ஹேண்டில் பண்ணுறது. அந்த 4 டேஸும் நான் எந்த எடிட்டிங் ஒர்க்கும் பார்க்கல, ஸ்டிச்சிங் ஒர்க்கும் பார்க்கல, வீட்டு வேலை மட்டும்தான் பார்த்தேன். அதுவே எனக்கு அடுத்து என்ன சமைக்கிறது, அதுக்கப்புறம் என்ன வாங்கிறது, எனக்கு இதுதான் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சே தவிர மற்ற எந்த வேலையுமே தோணலை. என் லைஃப்பில் எப்பயுமே அப்படி தான். நான் ஒன்று நினப்பேன், அது ஒன்று நடக்கும். அது எப்போயாவது நடந்தால் பரவாயில்ல, எனி டைமும் எனக்கு அப்படி தான் நடக்கும். கஷ்டப்பட்டு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி சரி பண்ணி திருப்பி நான் என் ரொட்டீன்குள்ளே வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இப்போ தான் நான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது.